இந்த சிறிய கட்சிகள் அமைச்சரவையில பங்கேற்கும் போது, ஆட்சியில பங்கேற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் டெமோக்ரட்டைஸ் ஆகும். அதாவது அதிகாரம், ஆட்சி என்பது உண்மையான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களுடைய ஆட்சியாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, பல கருத்துக்களை உடைய கட்சிகள், பல கொள்கைகளை உடைய கொள்கைன்னு சொல்லிட்டு ஓகே. சில செயல் திட்டங்கள் அப்படி வச்சுக்கிறோம். கொள்கையை விட செயல் திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள், அவங்க இந்த அமைச்சரவையில பங்கெடுக்கும் போது கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து சில செயல் திட்டங்கள் நடக்கிறதுல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பெரிய கட்சிகள் அவங்க அந்த அவங்களுடைய அஜெண்டா நிறைவேறாம அதுக்கு குறுக்க இவங்கெல்லாம் குறுக்கு சால் ஓட்டுறது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த இது எல்லாமே மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும். மக்கள் இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ என்ன ஆகும்னா, மக்கள் அவங்க அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் அவங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு, வாக்காக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைய நன்மைகள் தான் இருக்கு இந்த கூட்டணி ஆட்சி அமைகிறதுல. வரப்போற தேர்தல், இந்த தேர்தலில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூவாகத்தான் வரணும். அப்படிதான் கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு முக்கியமான பிரதானமான தலையாய கோரிக்கையாக முன்வைக்கப்படும். மக்களை பொறுத்த மட்டும் இதுக்கு எதிர்ப்புன்றதே கிடையாது. மக்கள் வரவேற்கத்தான் செய்கிறாங்க. நம்முடைய 25 ஆண்டு கணிப்பு அதை தான் சொல்லுது. மக்களை பற்றி இதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல கூட்டணியாக நீ போய் ஓட்டு கேட்கும்போது ஓட்டு போட மாட்டாங்க, அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.